எங்க நகை வாங்கணும்? சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. எந்த நகை வாங்கணும் பாருங்க, பார்த்து வாங்குங்க. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி. மேகம் கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது முதல் தடவையாக உங்களுக்காக நான் பண்ணுறேன். நல்ல ஈவினிங் ஒரு 4:30-5 மணிக்கு ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓஹோய், சூப்பர், செம்மையாக இருக்குங்க இந்த காற்று, இந்த லொக்கேஷன். அடடடடடா, இப்படி ஒரு இடத்துல உங்களுக்காக சமைக்கிறேன்ற போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் வந்து பண்ணலான்னு ரெடியாக இருக்கேன். இதுக்கு பேர் வந்து என்ன பேர் வைக்கலான்றது நம்ம முன்னாடி யோசிச்சோம் தெரியுமா? இந்த உமாஸ் கலக்கி ஷர்பத் அந்த மாதிரி ஒரு யோசனையில் இருக்கேன். பட் இட்ஸ் அ சமோசா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சமோசா. நான் நடுப்புற பண்ணிகிட்டே இருக்கும்போது மேபி திடீர்னு அது ஒரு யோசனை வரட்டும். ஏன்னா அது ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல நான் என்ன பேர் வைக்கலான்னு. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சமோசா, அது மட்டும் நான் சொல்லிடுறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் நிறையா இருக்குது. நான் உங்களுக்கு 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் மெயின் டிஷ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டஃப் பண்ணுறது வந்து உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கை வச்சு தான் நான் வந்து இந்த சமோசாவே பண்ண போகிறேன். மற்றபடி இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, அப்புறம் அஜ்வைன்னா ஓமம் சொல்லுவாங்க. ஓமம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு கூட நிறையா கொடுப்பாங்க. சின்ன வயசில் எங்கள் அம்மா எனக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. சில்லி பவுட்ரு, அப்புறம் தனியாத்தூள் யூஸ் பண்ணுறேன், கரம் மசாலா யூஸ் பண்ணுறேன், மற்றபடி உப்பு, பெப்பர் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெயின் நம்ம இந்த பூரி மாதிரி ஒரு மாவு பிசையணுன்னா அதுக்கு தேவையானது மைதா மாவு தான். ஸோ அந்த மாவில் நம்ம இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். மாவு வந்து ஒரு 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் அஜ்வைன், ஓமம் போடுறேன், தேவையான அளவு உப்பு, இதில் கொஞ்சோண்டு ஆயில் போட போகிறேன். இதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இது நல்லா பிசைஞ்சிட்டு செப்பரேட்டாக வச்சுருங்க கொஞ்சம் நேரம். நல்லா அது சாஃப்ட்னஸ் வரணும் மாவில். ஏன்னா இதை வந்து நம்ம சப்பாத்தி போடுற மாதிரி ஃபஸ்ட் பண்ணணும். ஆண்டவா, இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இது முதல் தடவையாக உங்களுக்காக நான் பண்ணுறேன் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஏன்னா இதோட ஷேப்பே வந்து ஒரு வீல் மாதிரி தான் கொண்டு வர போகிறேன். இதில் ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கொஞ்சம் ஜீரகம், பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, இதில் வந்துட்டு பெருங்காயம், சின்ன ஜீரகம், இஞ்சி கொஞ்சோண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு நல்லா நெசுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே இதில் போட்டுடலாம். இதில் வந்துட்டு நம்ம பட்டாணி இருக்கு இல்லையா, அந்த பட்டாணி கூட நல்லா குட்டி குட்டியாக அது பண்ணிவிட்டு, ஆல்ரெடி பட்டாணி குட்டி தான் இருந்தாலும் நல்லா வேக வச்சுட்டு இதில் போடலாம். ஸோ நான் இதில் என்னென்ன போட போகிறேன்னா, கொஞ்சோண்டு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன், பெப்பர், இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன், சால்ட்.
இது வந்து நல்ல ஈவினிங் ஒரு 4:30-5 மணிக்கு ஒரு டீயோ காஃபியோ சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நிறைய உடம்புக்கு நல்ல விஷயங்கள், ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் நான் சொல்கிறேன். பெருங்காயம் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் டைஜஷன். ஓமம் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஏன்னா இதில் ஆல்ரெடி நம்ம வந்து உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது கேஸு. ஸோ அதெல்லாம் அது கண்ட்ரோல்ட் ஆயிரும் பெருங்காயம்லாம் போட்டால். இதில் வந்து இந்த ட்ரை மேங்கோ பவுடர் அது நான் வந்து கொஞ்சம் போட போகிறேன். கொஞ்சம் அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும். அந்த மாங்காவோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கடைகள்லாம் கிடைக்கும். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்கோ. இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம சமோசா பண்ண வேண்டியது தான். ஸோ இதை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 3 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து இந்த மாதிரி பெருசாக நம்ம வந்து பரத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஓகே இது பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சென்டரில் கட் பண்ண போகிறேன். இப்படி பண்ணி ரெடி பண்ணிக்கிறேன். இதை வந்து என்ன பண்ணணும், ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி இப்படி அமுக்கி அமுக்கி விட்டுறணும். அருமையான ஷேப்பில் வந்திருக்கு இந்த சமோசா. சமர்சால்ட் சமோசா. இந்த சமோசாவை நம்ம இந்த பேட்டரில் டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, இந்த மைதா மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் சால்ட், கொஞ்சம் வாட்டர். நம்ம ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு பதத்தில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாவை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இது 1 by 1 இதில் டிப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்காகவே இந்த கிளைமேட்டில் நல்ல காற்றடிக்குது. இந்த சமோசாவுக்கு வந்து பெஸ்ட் காம்பினேஷன் சட்னின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி, இல்லை இந்த புதினா சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஆப்டாக இருக்கும். ஆர் எனி சட்னிங்க, நமக்கு தான் சமோசா எது இருந்தாலும் டொமேட்டோ சாஸை கூட முக்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ அதனால் எந்த சட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அற்புதமாக இருக்கும் இது. யூ ஷுட் ஆல் ட்ரை. இது வந்து ஆல்ரெடி நான் வந்து உருளைக்கிழங்குலாம் குக் பண்ணி வச்சாச்சு. மெயினாக இந்த
பேட்டர் மட்டும்தான் வேகணும், குக் ஆகணும். அதுவும் ஆல்மோஸ்ட் டன் ஆயிடுச்சுன்னா the Somersault Samosa ready for you. அந்த அத்தை மாதிரி அந்த நத்த மாதிரியே இருக்குங்க. நிச்சயமாகவே அப்படியே இருக்குது பாருங்களேன். அவனோட க்ளோஸ்அப்பில் தம்பி வேதுங்க, க்ளோஸ்அப்பில் அப்படியே இல்லை அத்தை மாதிரி அது மேலே அப்படி தலையை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். I think it's all done. ஓகே மக்களே, உங்களுடைய இந்த சம்மர்சால்ட் சமோசா ரெடி. இந்த வீல் சமோசா, இதை எப்படி வேணால் சொல்லிக்கலாம். வெரி டேஸ்டி, வெரி க்ரன்ச்சி, நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. நீங்கள் இது பண்ண உடனே சாப்பிட்ருங்க, உடனேயும் ஆகிடும். உடனேயும் நான் டேஸ்ட் பண்ணுறேன். நாட் பேட், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஈஸி ரெசிபி தான் இது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு. தயவு செஞ்சு அதை ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நிறைய மென்ஷன் பண்ணுங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்றதை. அண்ட் வேறு எதெல்லாம் ட்ரை பண்ணலான்றது கூட நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஐ வில் கீப் டூயிங் ஃபார் யூ. ஓகே, சியர்ஸ். என்ன பேர் வைக்கிறது? கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நீல கஷாயம்.